கத்திரிக்காய் கொத்தமல்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி. நான் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். பூண்டு சேர்த்துக்குங்க. ஊற வச்ச பருப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 3 to 4 விசில் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இது நீங்கள் இப்படி இடித்து ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். காஞ்ச மிளகா, காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பாரோடு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.